எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நான் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடுறதுக்கு மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேங்க. நான் என்னென்ன மெட்டீரியல் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கே வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறேன். எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆல் அந்த ஆப்ஷன் அழுத்துங்க. அப்புறம் ஹைட் பட்டன் இருக்குது, அதை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நான் வந்து வேலூரில் தாங்க இப்போ வாங்கிட்டு வந்தேன். இப்போ ஆரி கிளாஸுக்கு போயிருந்தாங்க, அது முடிச்சுட்டேன். அது வந்து ஃபீஸ் வந்து 6000 ரூபாய் ஆச்சுங்க. காசு கட்டி தான் நான் சேர்ந்தேன். காசு கட்டாத கற்றுக்கிறதுக்கு இருக்குதுங்க. ஆர்சிடி மூலமாக கற்றுறாங்க. அது மூலமாக இப்போ கற்றுக்கலாம். அது வந்து ஹோம்ஒர்க்லேயே சொல்லுவாங்க. காலையிலே போயிட்டு ஈவினிங் தான் விடுவாங்க. காலையில் 9 மணிக்கு போனால் இப்போ ஈவினிங் 5 மணிக்கு 6 மணி தான் விடுவாங்க. நம்ம வீட்டில் மாடுலாம் இருக்குதுல்ல, அதனால் வந்து அவ்வளோ நேரம் போக முடியாதுன்னா காசு கொடுக்காத இடத்துல போகலைங்க. ஃப்ரீ கிளாஸுக்கு போகல, காசு கட்டி கற்றுக்கிட்டு தான் போயிருந்தேங்க. இதை நம்ம மாடெலாம் கட்டிட்டு சாப்பாடெலாம் செஞ்சுட்டு நான் ஒரு 10:30 மணிக்கு எங்கள் ஊரில் பஸ்ஸுங்க. அது போனோன்னா ஒரு டைம் வந்து 1 மணிலாம் வந்துடுவேன். கிளாஸ் நடக்கிறது பொறுத்து முதல்ல 1 ஹவர் தாங்க. பஸ்ஸு கிடச்சி சீக்கிரம் வந்துடுவேன். இல்லை 1:30 மணிக்கு பஸ், 1:45 பஸ்ஸு, அந்த பஸ்ஸுக்கு பிடிச்சி வந்துடுவேங்க. அதுமாரி போயிட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி முடிச்சுட்டேன். இன்னும் ஒரு 2-3 நாள் கிளாஸ் வந்து ப்ளவுஸ் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டு இதுமாதிரி காமிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு நாள் கிளாஸ் மட்டும் இருக்குது சொன்னாங்க. அது எப்போ வைப்பாங்கன்னு தெரியல. இதெல்லாம் முடிச்சுட்டேங்க. என்ன கிளாஸ்னால் அது வந்து இந்த மார்க்கிங் பண்ணுறாங்களா, ரெடிமேட்டு பிரிண்ட் எடுத்து பூ டிசைன்லாம் இருக்கலாம், மயில் அதுமாரிலாம் அது பிரிண்ட் எடுத்து எப்படி மார்க் பண்ணுறது, அந்த இது மட்டும் வந்து கற்றுத்தரல. அதுக்கப்புறம் கற்றுத்தர சொல்லிட்டாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டோங்க. நானும் எங்கள் வீட்டுக்கு தாங்க போயிருந்தோம். ஜெரி திரட்டி எல்லாமே வாங்கிக்கின்னு வந்துட்டோம். மணிலாம் வாங்கிக்கின்னு வந்துட்டேங்க. இந்த மணி வந்து இந்தமாரி சரத்தில் இருக்குது, இந்தமாரி இருக்குங்க சரசரமாக. இந்தமாரி மணிலாம் வந்து வெளுக்காதுங்க. நீங்கள் இந்தமாரி மணியாக பார்த்து வாங்கிங்க. வெளுக்காத குவாலிட்டியாக கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிங்க. ஏன் இங்கே கூட ஆற்காட்டில் கூட இருக்குதுங்க. கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். இது வந்து ஹோல்சேல் கடை மாரி இருந்தது. நல்லா பெரிய கடை. ப்ளவுஸுக்கு தேவையான மெட்டீரியல் ஃபுல்லாகவே அங்கே கிடைக்குதுங்க. ஆரி ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது. நான் ஒரு டைம் மறுபடியும் நான் அந்த கடைக்கு போனால் வீடியோ எடுக்கிறேங்க. வேணா சொல்லுங்கள், அந்த கடை வேணால் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன். நான் சுனாம்கார் தெருவில் இருக்குதுங்க, வேலூரில். எல்லா மணியுமே அது வந்து 4M பீட்ஸு, இது வந்து 3M பீட்ஸு. அப்புறம் சுகர் பீட்ஸ் வந்து சுகர் பீட்ஸ் தான் கொஞ்சம் வேலை அதிகமாகி போச்சுங்க. இது பாருங்க 3M பீட்ஸா, இது வந்து 4M பீட்ஸுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நாட்டு வாங்கிட்டு வந்தேங்க. இந்த நாட்டு வந்து சில்வர் கலர் இப்போ எல்லாமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் லேஸ் வாங்கிட்டு வந்தேன் சில்வர் கலர். இந்த நாட்டு வந்து 50 ரூபா. அப்படி ஒரு 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 கட்டு, ஒரு பண்டில் அப்படியே 50 ரூபாங்க. நமக்கு வந்து லாபம் வருங்க. நம்மளே வந்து 1 மீட்ரு வந்து 10 ரூபாய். யாருன்னா ப்ளவுஸ் வச்சோம்னா 10 ரூபாய் விற்கலாங்க. இதுமாரி லேஸ் நம்மளால லாபம் வருங்க. கம்மி ரேட்டு தான் கொடுக்குறாங்க. நீங்களும் இப்போ வாங்கிக்கோங்க. இதுமாதிரி பெண்டெல்லாம் வாங்கி வச்சா நமக்கு கொஞ்சம் லாபம் வரும். அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கலாம் துணி தைக்கிறவங்களுக்கு. இப்போ அவங்க 1 மீட்ரு வாங்கி கொடுத்தாங்கன்னா அது பத்த மாட்டேதுல. நம்மக்கிட்டே இருந்தால் நம்ம கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு வாங்குறோம்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட அவங்களுக்கு லேஸ் வச்சு கொடுத்துட்லாங்க. அதனால் வந்து ஒரு இது வாங்கி வந்துட்டேங்க, ரோல் வாங்கி வந்துட்டேன். அதுக்கப்புறம் 2-3 மாடல் ஸ்கேல் வாங்கி வந்தேங்க. இந்த ஸ்கேல் வந்து ஸ்கவுலாம் கட் பண்ணுறாங்க, அதுக்கு தேவையான ஒரு ஸ்கேல் வாங்கி வந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து ஆரி ஒர்க்குக்கு வந்து மார்க் பண்ணுற ஸ்கேலுங்க. இந்த ரவுண்டுலாம் வரைகிறாங்க. நம்ம வந்து அதான் பத்திரிக்கையில் மாரி கனமாக அட்டையில் கட் பண்ணி வைப்பிடலாங்க. இது வந்து 90 ருபீஸுக்கு சொன்னாங்க, 100 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து 90 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க அந்த கடையில் இருக்கிறவங்க. சுகர் பீட்ஸ் வந்து இதான் கொஞ்சம் வேலை அதிகமாக பில் போட்டுருந்தாங்க. இதனால் இது நிறைய இருக்கிறதுனால 1/4 கிலோவா என்னன்னு தெரியலைங்க. 1/4 கிலோவா 1/2 கிலோவான்னு இப்போ தெரியல. அப்படியே ஒரு கவர் எடுத்துன்னு கொடுத்தாங்க. 2-3 குவாலிட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் வந்து வெளுக்காத குவாலிட்டியாக கொடுங்கன்னு சொன்னேன். இந்த சுகர் பீட்ஸ் வந்து 350 ரூபாங்க. இந்த கவர் ஃபுல்லாக 350 ரூபாங்க. இது ஃபுல்லாமே 4M பீட்ஸுங்க. தொகுதி பாருங்கள் 3M பீட்ஸு. இது அதை நான் மாற்றி சொல்லிட்டு இதெல்லாம் ஒரே பீட்ஸுங்க. அதுக்கப்புறம் 3M பீட்ஸு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டோன் பேர் தெரியலைங்க, ஞாபகம் இல்லை. இந்த ஸ்டோன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் வாங்கிட்டு வந்தேங்க. 3 மீட்டர் வாங்கிட்டு வந்தேங்க. நான் போடுற ஆரி ப்ளவுஸுக்கு இதெல்லாம் தேவைப்படுதுங்க. அதுக்கப்புறம் ஜெரி த்ரெட் வந்து அவங்க வந்து வேறு எனக்கு கற்றுக் கொடுத்த மேடம் வந்து ஒரு நம்பர் சொன்னாங்க, அது மறந்துட்டேன். இதில் வந்து 753ன்னு இருக்குதுங்க நம்பரு. இது குவாலிட்டியாக இருக்குமான்னு தெரியல. அவங்க மேடம் கிட்ட தான் கேட்கணும். குவாலிட்டியாக தான் எல்லாமே கேட்குறாங்க கிட்ட. கம்மி ரேட்டுக்கு எதுவுமே வானாங்க, எல்லாம் வேலை அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து மெயினாக உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேங்க.
பெண்ணுங்க. என்ன பெண்ணு பார்க்குறீங்களா? கல். இந்த ஸ்டோன் கல்லெலாம் இருக்குது இல்லைங்க, இந்த ஸ்டோன் கல் எடுத்து இது உள்ளே வந்து கம் இருக்குதுங்க. இந்த கம்மில் வந்து பாருங்கள், இந்த கம்மு வந்து லைட்டாக நம்ம தொட்டுட்டு இந்த கல் மேலே தொட்டு அப்படி துணியில் ஆரி ஒர்க் போட சொல்ல அந்த ஸ்டோன் எடுத்து அதை வைக்கலாங்க. அதுக்கோசரம் இந்த பெண்ணு சொன்னாங்க. இந்த பெண்ணு செட்டாக வந்து 25 ரூபாங்க. எனக்கு தெரியாது இதெல்லாம். அந்த கடையிலே வந்து ஒரு சின்ன பொண்ணு வேலை செஞ்சுருந்தாங்க, அதாவது ஒரு மீடியமான வேலை செய்கிறவங்க 2 பார்ப்பாங்க. அவங்க சொன்னாங்க, ஆண்டி இந்தமாரி வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. இது ஏன் என்னத்துக்குமான்னு கேட்டது, கல்லாம் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்துங்க. அதுக்கப்புறம் ஸ்டோன்லாம் வந்து கிராம் கணக்கில் தான் கொடுத்தாங்க. 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா நம்ம வாங்குறதுக்கு 10 கிராம்லேருந்து நம்ம வாங்கலாங்க. இது வந்து ஒரு 50 கிராம் வாங்கினேன், ஒரு வந்து 30 கிராம் வாங்கினேன், ஒரு 10 கிராம் வாங்கினேன், இது வந்து 10 கிராம் வாங்கினேன். அதுமாதிரி சின்ன சின்னதாக கிராம் கணக்குலைங்க. அதுக்கப்புறம் வந்து பில்லு போட்டிருக்காங்க பாருங்கள். பில்லு வந்து 1582 ரூபா. தெரியுதான்னு பாருங்கள், 1282 ரூபா. கடை பில்லு பத்திரமா தான் வச்சுருக்கேன். யாருன்னா கமெண்ட் பண்ணினா இந்த ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புகிறேங்க, வேணுன்ட்டு வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து கம்மு தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் பென்சில் ஒன்று வாங்கினேங்க. வீட்டில் ஒரு பென்சில் இருக்குது. அது வந்து ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினது வரையிலைங்க. இந்த பென்சில் வந்து 7 ரூபாங்க. இங்கெல்லாம் வந்து 10 ரூபா மேக்ஸிமம் ஒரு பென்சில் இருந்தது. 7 ரூபா, 3 ரூபா கம்மியாக இருக்குது, பரவாயில்லைங்க. அதுக்கப்புறம் கம்மு வந்து இது 50 ரூபாங்க. 2 கம்மு வாங்கினேன் 100 ரூபாய்க்குங்க. இங்கே வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியல. எனக்கு பார்த்தா வேலை கம்மியாக அந்த மாதிரி தெரிஞ்சுங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல, எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது. இதே ஒரு மீட்ரு லேஸ் வாங்க போனாலே 20 ரூபா 25 ரூபான்றாங்க ஒரு மீட்ரு. இதில் அதுமாரி ஒரு லேஸில் வந்து இதில் மேக்ஸிமம் 5 மீட்ரு கம்மி இல்லாத இருக்காதுங்க. 15 மீட்டருக்கு மேலே தாங்க இருக்கும். 20லேருந்து 15 மீட்டருக்கு இருக்கா, குறைவாக இருக்காது, அதிகமாக தான் இருக்குங்க. அதுமாரி இதுமாரி நம்ம 10 ரூபா தவிர நம்ம லாபம் தாங்க. அவ்வளோதாங்க நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் பாருங்கள். நான் வந்து ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு தாங்க உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஏன்னா வச்சுக்க எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா க்ளீனாக வராது, நானே ஒத்துக்கிறேங்க. எப்படி போட போகிறேன்னு தெரியல. அது வந்து வீடியோ எடுக்கலைங்க. இதான் நிறைய டிச்சிங் வீடியோ நிறைய எடுக்கிறேங்க. யாருன்னா மாடல் ப்ளவுஸ் கொடுத்தாலும் எடுக்கலான்னு பார்த்தா யாரும் கொடுக்கல. நம்ம ஊரில் வந்து சாதா ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ் இது 2 தாங்க தைப்பாங்க. இது 2 வந்து நான் நிறைய வாட்டி அப்லோட் பண்ணிட்டேன். அதனால் வந்து மறுபடியும் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலை. மறுபடியும் எங்களுக்கு யாருன்னா தைச்சுன்னா இதுக்கப்புறம் ஆரி ஒர்க் ப்ளவுஸில் எப்படி இதெல்லாம் தைச்சி முடிச்சிடுறேங்க. நல்லா வருதான்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து ஆரி ஒர்க்லாம் எடுக்கிறேங்க. எங்கள் சேனல் தொடர்ந்து பார்த்து ரொம்ப ஆதரவு கொடுங்க. பாய்ங்க.